சீகக்காய் அரைக்கும் போது வேப்பிலையும் கடுக்காயையும் போட்டு அரைத்து தலை குளிச்சிங்க அப்படின்னா பேன் தொல்லை நீங்கும். செம்பருத்தி இலைகளை உரல்ல போட்டு அரைத்து அதை உங்கள் தலையில் தேய்த்துக்கோங்க. சற்று ஊற விட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி பட்டு போல மிருதுவாக இருக்கும். பழைய சாதத்தில் உள்ள நீரினால் தலைக்கு குளிங்க. முடி பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடல் உஷ்ணத்தால் உங்களுக்கு வயிற்று வலி வருது அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழத்தை இளநீர் தண்ணீரில் பிழிந்து குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும். வெயில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஈக்கள் மொய்த்து கொண்டு இருக்கும். வீட்டை கழுவும் போது நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கழுவினீங்க அப்படின்னா ஈக்கள் தொல்லை இருக்காது. காய்கறி மற்றும் பழங்கள் சிறிதளவு வினிகர் கலந்த குளிர்ந்த நீரில் ஒரு சில நிமிடங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா கிருமிகள் இறந்துவிடும். பூண்டு வெங்காயம் நறுக்குனீங்க அப்படின்னா அந்த கத்தியில் ஒரு துர்நாற்றம் ஏற்படும். அதை சரி செய்ய நீங்கள் கத்தியில் உப்பை தடவி குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். பால் பாத்திரத்தில் அடியில் ஒட்டிக்கொள்ளாமல்